இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சுடிதாரினுடைய கட்டிங்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 2.25 மீட்ரு வந்து நான் மிக்சிங் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீல வாக்கில் மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை குறுக்கு வாக்கில் நம்ம 2ஆக மடிச்சுக்கிறோம். நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஒரு பேப்பர் கட் பண்ணுற மாதிரி ஒரே ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு லைன் போட்டு பிசுரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் அதை கீழ் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உயரம், செஸ்ட் ரவுண்டு, அது எல்லாத்தையும் அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ வர சுடிதார் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி டைப்பில் தான் கிளாத்தே நமக்கு கொடுக்குறாங்க. காட்டன் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம என்ன மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு லென்த்தாக தான் கேட்குறாங்க. அப்போ இதில் 42 வந்து நமக்கு அளவு வந்து நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். டாப் லென்த்தும் அதே அளவு வேணுமா இல்லை அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை இது பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு நம்ம இங்கே இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய ஆம்ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர், ஆம்ஹோல், செஸ்ட் ரவுண்டு இப்படி 1 by 1 நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து அந்த மார்க்கிங் எல்லாம் எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஷோல்டர் உங்களுக்கு எந்த இடத்துல லென்த்து மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல, ஆம்ஹோல் அந்த செஸ்ட் ரவுண்டு எங்கே வருதோ அந்த இடத்துல, அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு ஷேப் எங்கே வேணுமோ அந்த இடத்துல, சீட் ரவுண்டு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கட்டு, சைடு கட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல. இதெல்லாமே நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து ஷோல்டர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அளவு வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். 42 அப்படிங்கிறது டாப்புனுடைய லென்த்து, 5.5 இன்ச்சு வந்து ஷோல்டர்னுடைய அளவு, 6.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஆம்ஹோலினுடைய உயரம், 39 9.25 அப்படிங்கிறது செஸ்டினுடைய ரவுண்டு, 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது சைடில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது, 14.5 இன்ச்சு வந்து ஷேப் வர்ற இடம், 22 வந்து நமக்கு சைடு கட்டு வர்ற இடம். 9.25 செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு வந்து கப் ஷேப் வந்து டைட்டாக ப்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் வைக்கணும். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு பற்றி பிரச்சனையே இல்லை, அது நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதே தான். ஆனால் மிடில் வந்து வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது மட்டும்தான் கப் ஷேப் வந்து டைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். 9.5 இன்ச்சு அதில் கொடுத்துருக்கேன். 11.25 அப்படிங்கிறது வந்து நமக்கு சைடு கட்டு வர இடம், அதாவது சீட் சுற்றளவு, ஹிப் ரவுண்டுன்னு சொல்லலாம். கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாக வரணுமா எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு வந்து நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 16.5 இன்ச்சு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல பெண்ட் பண்ணி, அதாவது ஸ்ட்ரைட்டாக தைக்காமல் கொஞ்சம் பெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆம்ஹோலை ஒட்டி கீழே கொஞ்சம் கரெக்டாக வரும், இல்லாட்டினா அந்த இடம் ரொம்ப லூஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆம்ஹோல் அப்படியே சைடு கட் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். கீழே வந்து 1 இன்ச் இருந்தால் போதும். சைடில் மேலே 1.5 இன்ச்சு வைக்கிறோம், கீழே வந்து சைடு ஸ்லிட்டு மடித்து தைக்க 1 இன்ச் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாலாம் வெட்ட தேவையில்லை, நார்மலாக வந்து கட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பேக் நெக் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ரொம்ப கம்மியாக 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் இன்னும் கொஞ்சம் வைடாக 6.5 இன்ச்சே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இல்லாட்டினா அந்த பின்னாடி இழுக்கும். ஏன்னா ரொம்ப லோவாக போக தான் நமக்கு வந்து ஷோல்டர் சின்னது பண்ணணும். நெக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக தான் வைக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல தையல் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே அந்த ஷேப்புக்கு நம்ம ஊசியில் மார்க் போட்டுக்கலாம். அப்போ வந்து தையல் போடும்போது வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டாட் போடுற இடமும் கரெக்டாக எந்த இடம் அப்படின்றத நீடிலில் மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இது வெயிஸ்டினுடைய மிடில் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ரெகுலராக போடுறது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் உள்ள 1 இன்ச்சு கொஞ்சம் உள்ள தள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம கரெக்டாக செக் இருக்கான்னு பார்த்துட்டோம். ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம்.
இப்போ இது கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸ்லீவ் வந்து என்ன அளவு, எல்போவா, ஷார்ட் ஸ்லீவா, இல்லை 3/4 அப்படின்னு பாருங்கள். லைனிங் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம லைனிங் வச்சுக்கலாம். சப்போஸ் லைனிங் பத்தலை அப்படின்னா சின்ன சின்னதாக ஜாயின் போடுறதுனா போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய ஜாயிண்ட் அப்படின்னா நம்ம அது ஸ்லீவ் காட்டன்னா லைனிங் இல்லாமையே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ்னுடைய அளவு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச்சு வந்து கையினுடைய நீளம். அடிக்கையினுடைய அளவு ஒரு 4 இன்ச்சு, 3.25 இன்ச்சு அல்லது 4.25 இந்த அளவுக்குள்ளே வர்ற மாதிரி. ஏன்னா செஸ்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 43 இன்ச்சு வருது அப்படிங்கும்போது, இல்லை 40 இன்ச்சு வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு 8.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையினுடைய சுற்றளவு 11, 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆம் ஹோல் டீப்பும் நம்ம இதில் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு சென்டரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம இதை பிரித்து எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கட்டிங் போடலாம். அது இருந்துச்சு அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் லாங் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து துணி கிளியாமல் அழகாக அதை பிரித்து தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ கீழே பார்டர் மட்டும் இருக்குது. நம்ம சென்டரில் இருந்த அந்த முன்னாடி வந்த டிசைனை வந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்துட்டோம். அது ஒரு லேஸ் மாதிரி தான் நமக்கு சென்டரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். என்னோடய உயரத்தை வந்து 42 இன்ச்சு நமக்கு வருதான்னு பார்ப்போம். அது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதனோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 42 இன்ச்சு வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா இதனுடைய பேண்ட் எது நம்ம என்ன வச்சுருக்கோம், அதாவது செமிப்பட்டியாலாவா, கேதரிங் பேண்ட்டா, அந்த மாதிரி என்ன ஸ்டைல் பேண்ட் வச்சுருக்கிறோமோ இல்லை ஸ்ட்ரைட் பேண்ட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உயரத்தை வச்சுக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட் பேண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங் டாப்பாகவே தைச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் பட்டியாலா அப்படின்னா என்னுடைய லென்த் வந்து 42 அதிகமாக இருக்கும், அதை நம்ம குறைச்சிக்கலாம். ஆனால் அளவு நம்ம எடுத்துருக்கிறது 42 இன்ச்சு அளவு எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உயரம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் ஒரு கொஞ்சம் துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவும் நம்ம வந்து எல்போ எடுக்கணும். இதுக்கப்புறம் இதை ஒன் சைடாக மடித்து நம்ம பேக் எடுப்போம். அப்போ தான் ஸ்லீவுக்கு வந்து நமக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நெட்டில் போடணும் அப்படின்னா ஜாயிண்ட் வரும், குறுக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னா ஜாயிண்ட் வராது. எல்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் குறுக்கில் போட்டாவே நல்லா தான் இருக்கும். 3/4 அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரெயிட் போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்போக்கு வந்து நீங்கள் குறுக்கு டிசைன் போட்டிங்கனாலுமே ஸ்லீவ் நல்லா தான் இருக்கும். அதனால் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். இதை விட கொஞ்சம் மடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் எல்லாமே கரெக்டாக அது நேர்க்காக போட்டுக்கோங்க. மேலே நெக்கு ஷோல்டர்கிட்டையும் அதே மாதிரி சைடு வேஸ்ட்டு ஆம்ஹோல் நாச் தேவைப்படாது. இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இதே பொசிஷனில் நம்மளால் வச்சு அட்டாச் பண்ண முடியும். ஏற்றி தாத்தி வந்துச்சுன்னா டிசைன் மாறும். ஃப்ரண்ட் தட்டு ஒரு பக்கமும் பேக் தட்டு ஒரு பக்கமும் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாச் போட்டு கரெக்டாக அந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மேல் லைனிங்கையும் மேல் துணியும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தைச்சிட்டு போடும்போது அந்த முன்பக்க லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீலேருந்து அவுட்டரில் இப்படி தள்ளிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நீலேருந்து கொஞ்சம் உள்பக்கம், அதாவது ரெண்டுனுடைய சைடு ஸ்லிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும், ஈவனாக வராமல். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம அது போட்டோம் அப்படின்னா தான், ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நான் வந்து இதனுடைய லென்த்து கரெக்டாக இருக்கிறனால நான் வந்து இந்த டிசைனை வந்து குறுக்க போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு குறுக்க வேண்டாம் அப்படின்னா சென்டரில் ஜாயின் போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மறக்காமல் அந்த சென்டரில் வந்து நீங்கள் அந்த பேட்ச் வந்து நெக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் பார்த்து அதை பதிச்சிருங்க.
இப்போ இதுக்கு வந்து நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் முன்பக்க கழுத்து தான் நம்ம டிசைன் வைப்போம். பின்பக்க கழுத்து நம்ம எப்பவும் போல் ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு அந்த மாதிரி தான் வைப்போம். நெக்கினுடைய அகலம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு 2.25 நான் இதில் வைக்கிறேன். அதே மாதிரி உயரம் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேன்வாஸ் இருக்குது. ஒரு முன்கழுத்து 6.5, பின் கழுத்து 7 வச்சுருக்கேன். இப்போ அந்த 2க்கும் மார்க் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் தனியாக, பேக் நெக் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அவங்க பேக் நெக்கினுடைய இது வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ஒரே அளவாக வச்சு நான் ரவுண்ட் நெக்காக வெட்டிட்டேன். இதில் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த சென்டரில் இந்த பேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். மேலே நான் விடுறது அந்த இது வந்து நெக்கு வந்து அகலமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நெக்கு வந்து என்ன அளவில் என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் கேன்வாஸில் வெட்டிக்கலாம். அதில் எது முன்பக்கம் பைப்பிங் வேணும், பின்பக்கம் எது நாட் எதுவும் ஜிப் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் இந்த நெக்கில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது மறக்காமல் அதை பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சுடிதாரனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறது, நெக்கும் எப்படி கட் பண்ணும், ஸ்லீவ் எப்படி கட் பண்ணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி கட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.